ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறதால சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாமே மொபைலுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு 25,000 ரேஞ்சில் இருக்க மொபைல் கூட இப்போதைக்கு 20,000 ரூபாயிலே நம்மளால் வாங்க முடியும். ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி ஹைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT30 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும். 1600 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 4000 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 7i வேற ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இங்கே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. என்னதான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் 64+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX682 என்ற சென்சர் அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ள வந்த பிராண்ட்ஸே தராமல் இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா. 4K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், LPDDR5X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3.0 கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்கல. 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,27,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் கஸ்டமைசபிள் LED லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி SD கார்டு சப்போர்ட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. 8GB 128GB வேண்ட கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்குது. கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே. ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும். கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா GT30ஓட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.83 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 1200 nits ஹை பிரைட்னஸ் மோடும் 6000 nits பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சோனியோட IMX896ன்றதால இன்னுமே நம்மளால எதிர்பார்க்க முடியும். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்ல கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 8,30,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. மிலிட்டரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் ப்ரைஸிங் என்னன்னு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல Realme. பட் வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் Gorilla Glass 7i ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க.
50+8 டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே நம்மளால 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் ஒரு 2 இயராவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 6720 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ், டியூரல் ஸ்பீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IP6869 ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ G86 பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10R தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர், 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 100 ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,50,000 பக்கம் வருது. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 5700 mAh பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP6869 ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே SD கார்டு சப்போர்ட் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே பாசிட்டிவ், கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ். பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம். பேட்ரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு IP69 ஒரு பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம். 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது. ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் குவாட் கர்வ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 nits HDR பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனி IMX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும். சர்ப்ரைசிங்லி 4K வீடியோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நல்ல விஷயமா இருந்தாலும் வைட் ஆங்கிள் கொடுக்கலே, அது ஒரு கெட்ட விஷயம் தான். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. இங்கே UFS 2.2 மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு சர்ப்ரைசிங்லி கொஷின் மார்க்காக இருக்குது. iQOO Z10Xல கூட UFS 3.1 கொடுத்துட்டு இங்கே 2.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். iQOO சொல்லியிருந்தாங்களாம். அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் 8,10,000 8,20,000 ரேஞ்சில் வருது நண்பா. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல AnTuTu ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். 7300 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி அங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மொபைலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே இந்த பேட்டரி தான். IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நண்பா. மற்றபடி மிலிட்ரி கிரேட் 810H கொடுத்துருக்காங்களாம். பட் மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே இல்லைன்றது கொஞ்சம் வருத்தத்தக்க வகையில் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட் 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மக்களே. 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே தாறுமாறாக இருக்குது. அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே. செல்ஃபி கேமராவில் 4K அண்ட்
பேக் கேமரா நல்லாயிருக்கு. அண்டு டிஸ்பிளேயுமே இங்கே அட்டகாசமான குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. நான் iQOO Z1ஓட ஃபுல் ரிவ்யூவை, அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் 1 மந்த்துக்குள்ளே யாராவது போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பெய்ட் ரிவ்யூவாக இருக்கும்போது அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலை நமக்கு January 11, 2024 லான்ச் பண்ணாங்க. ரொம்ப பழைய மொபைல் தான். அண்டு Gorilla Glass 5ஆல் ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பஞ்ச் ஹோல் டிசைன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருந்தாங்க. 6.67 inches 120 Hz POLED பேனல் கொடுத்துருந்தாங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான், மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் OISம் கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க. 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இங்கே நல்லா தான் இருந்தது. IR பிளாஸ்டர் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. 8GB 656GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. 25,000 சம்திங்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது 1,41,00,000 பக்கம் வாங்கியிருந்தது. ஸோ ஒரு தரமான AnTuTu ஸ்கோர்ஸ் தான். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் சார்ஜிங்கும் சொல்லலாம், டிஸ்பிளேவாக சொல்லலாம். கேமராஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல, பட் நல்லா தான் இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் இது தான். இப்போ கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும். பட் கேமரா ஓகே லெவலில் தான் இருந்தது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, பட்ஜெட் செட் ஆகுது, ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் மோட்டோ H60 ஸ்டைலஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான். 6.7 inches Full HD+ OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1400 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDRனு பார்க்கும்போது 3000 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஃப்ரம் மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+13 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அது போக ஒரு மல்டி கலர் சென்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யூஸ்லெஸ் தான். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYTIA 700C என்ற ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஃபேர் பண்ணியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். பிரைமரி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, குறை சொல்லும் வகையில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. Snapdragon 7s Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. மோட்டோ H50 Neoவில் நம்ம பார்த்ததும் 5+5 கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அப்டேட்டை குறைச்சிருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தக்க வகையில் இருக்குது. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.5 லட்சம் வருது நண்பா. LPDDR 4X RAM UFS 2.2 டைப் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எதிர்பார்க்கறது தான். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டைலஸ், மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனு, 3.5mm ஆடியோ ஜாக்கு, NFCன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க மோட்டோ. ஸோ கிட்டத்தட்ட இவங்க இந்த பட்ஜெட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ முடிவு பண்ணியிருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 23,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அண்டு கான்ஸ்னு பார்க்கும்போது இது சப்ஜெக்டிவ் தான் நண்பா. நீங்கள் கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க, பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் மோட்டோ H60 ஸ்டைலஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் கேஷுவல் யூஸர் தான், மல்டி டாஸ்கிங்லாம் எப்போயாவது தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ H60 ஸ்டைலஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டைலஸோட ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் கூட நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னா மோட்டோ H60 ஸ்டைலஸ் உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு முக்கியம் நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி
நான் நெகட்டிவ்ஸா சொன்ன விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ, அதுக்காக தான் ரீசென்ட்டா யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்க பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவ இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். நம்ம சேனல இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். நன்றி. வணக்கம்.